ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேனி தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிடுறாரு. இவரை எப்படியாச்சும் தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்கள சேர்ந்தவங்களே அவங்களுக்கு எதிராக வேலை பார்க்கறாங்களாம். அது பத்தின முக்கியமான தகவலை பார்ப்போம். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே திமுகவை பத்தி அதோட வாரிசு அரசியலை வச்சு ரொம்பவே கடுமையா விமர்சிச்சவர் தான் ஓ பன்னீர்செல்வம். ஆனா ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னோட மகனுக்கே தன்னோட சொந்த தொகுதியிலே சீட் வாங்கி அவரை எப்படியாச்சும் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே அதிகமான செலவுல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அதே போல ஓபிஎஸ்க்கு அரசியல்ல நேரடி எதிரியான டிடிவி தினகரன் எப்படியாவது இந்த தேனி தொகுதியில ஓபிஎஸோட மகனை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு தன்னோட கழகத்தோட முக்கிய உறுப்பினரான தங்க தமிழ்ச்செல்வன் இவர் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒருவர். அதனால இவரை களமிறக்கி அவங்களை தோக்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல அந்த தொகுதியில தங்க தமிழ்ச்செல்வனை களமிறக்கி இருக்காரு. இது தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு சொந்த தொகுதி அப்படிங்கிறதுனால அவருக்கும் அங்க அதிக அளவிலான வாக்கு இருக்கு. அதே போல திமுக சார்பா EVKS இளங்கோவன் களமிறக்கிறாங்க. இவங்க திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி வேட்பாளர். இந்த தொகுதியில ஏன் சம்பந்தமே இல்லாம இளங்கோவனை களமிறக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தார் ரவீந்திரநாத் குமார். இருந்தாலும் அவர் கால் எடுத்து வைத்த 2-3 நாட்கள்லயே அந்த தொகுதியில தன்னோட செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டார் EVKS இளங்கோவன். ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா அவர் கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு அவரோட சொந்த தொகுதியிலேயே நிறைய பேர் EPSக்கு ஆதரவாக இருந்தாங்களாம். இருந்தாலும் அவர் தற்போது கட்சியில சேர்ந்துட்டாலும் கூட ஒரு கட்சிக்கு துரோகம் செஞ்ச ஒருவரை மீண்டும் கட்சியில சேர்த்துக்கிட்டு அவருக்கு துணை முதல்வர் மற்றும் கழக ஒருங்கிணைப்பாளர் போன்ற முக்கிய பதவிகளையும் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு துரோகியை முன்னேற்றி வச்சிருக்காங்களே. அது மட்டும் இல்லாம அவரு தனக்கு தன்வசம் இருக்கிற வீட்டு வசதி வாரிய துறை மூலம் அதிக அளவு சம்பாதிச்சிருக்கிற ஒரு காரணமும் கூட அந்த தொகுதியில இருக்கிற சில அதிமுக முக்கியமான உறுப்பினர்களுக்கு ரொம்பவே பிடிக்கலையாம். இதனால அவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஆதரவா எந்த ஒரு தேர்தல் வேலையிலுமே ஈடுபடல. இது அந்த தொகுதியில ரவீந்திரநாத் குமாருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல தேனி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த அதிகமான வாக்கு வங்கிகள் இருக்கு. இது அதிமுகவோட கூட்டணி கட்சியில இருக்கிற கேப்டன் விஜயகாந்தும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு காரணம் ரவீந்திரநாத் குமாருக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருமே தற்போது EVKS இளங்கோவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்தே தற்போது ஒரு மோசமான நிலைமையில இருக்காரு. கட்சிக்கு ஒரு சரியான தலைமை இல்லாம தேமுதிக திண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நாம அவங்களுக்கு ஆதரவு அளிச்சு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னா அது சரியா இருக்காது. EVKS இளங்கோவனும் கூட நம்ம நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். நாம இவருக்கு ஓட்டளிச்சோம்னா கண்டிப்பா இவருக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க EVKS இளங்கோவனுக்கு ஆதரவு அளிக்கிறாங்களாம். இந்த தகவல் அதிமுக தலைமைக்கு போக EPS பிரேமலதா அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்களாம். ஆனா பிரேமலதா அவர்களோ இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒதுங்கிற இது அந்த தொகுதியில வேட்பாளர் நிற்கிற ரவீந்திரநாத் குமாருக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தன்னோட தொகுதியில 2 முக்கியமான வேட்பாளர்களை நிப்பாட்டி எதிர்கட்சிகள் தொல்லை கொடுக்க தற்போது தங்களோட ஆதரவாளர்களே நமக்கு எதிராக மாறிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்களா ரவீந்திரநாத் குமார். இருந்தாலும் இந்த தொகுதியில யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.